அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய நன்னாளில் மிலாடி நபி, ஆசிரியர் தினம், ஓணம் நாட்களில் உங்களை சந்தித்ததில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திரு நன்னாளில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பெண்ணின் பெருமை அப்படின்னு சொல்லும்போது, ஐயா எனக்கு ஒரு போஸ்ட் இன்னைக்கு அனுப்புன அதை போட்டு விட்டுருங்க. இப்ப இதுல வந்து ஆசிரியர்கள், அதே மாதிரி மாணவர்கள், இல்ல வந்து டாக்டர்ஸ், போலீஸ், நர்ஸ், எல்லா விதமான ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க இல்லையா? எல்லா விதமான ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு, அதாவது ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஃபுல்ஃபில் ஆகும், ஒரு சிலருக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. நம்ம இந்த குரூப்னுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரும் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான். சோ இப்போ வந்து அப்போல்லாம் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து உலகத்தை சுற்றி வந்து உலகத்தை என்ன பண்றாங்க, தன்வசமாக்கும் பெண்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்வின் நோக்கம், அந்த ட்ரீம் அப்படின்றது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா? ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். நம்மளோட ட்ரீம் என்ன, வாழ்வின் நோக்கம் அப்படின்றத பத்தி ராதாகிருஷ்ணன் ஐயா அடிக்கடி பேசுவாரு. இந்த குரூப்ல வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன? பெண்கள் வந்து சிகரத்தை தொட்டுட்டு இருக்காங்க. இப்ப இமயத்தின் சிகரத்தையும் தொட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. எல்லா இடத்துலயுமே பெண்கள் வந்து இருக்காங்க. நம்ம ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு என்ன எப்படி இருப்போன்றத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்மளோட ட்ரீம், DREAM. லாஸ்ட் வீக் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன் நானு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டி ஃபார் அப்படின்றது கேட்டாங்க. ஸோ டி ஃபார் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீம், டெடிகேஷனா, டிசிப்ளினா. ஸோ ஒன்னுக்கு நிறைய மீனிங் இருக்கும். நீங்க இதுல வந்து எழுதிட்டு எனக்கு போஸ்ட் பண்ணலாம், சரியா? நிறைய டாபிக் நான் பேசுறேன். அதாவது எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமை பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லைங்களா? எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ரொம்ப அற்புதமான லைன். இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பெண்ணினத்தை மட்டும் செலக்ட் பண்ணாங்கன்றத பத்தி நிறைய டைம் வந்து நம்ம ராதாகிருஷ்ண ஐயா பேசியிருக்காரு. இல்ல நான் ஒரு கிளாஸ், எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிதானமா பேசுவாரு. அதே மாதிரி ஏன் வந்து பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதே மாதிரி மகாகவி பாரதியாரும் சொல்லியிருக்காரு. பெண்ணினத்தை பத்தி பாடாதவங்க இல்ல, ஆனா அது செயல்பாட்டுல இப்போ நடைமுறையில இருக்கா, அந்த டெடிகேஷன், டிசிப்ளின் இப்போ இருக்கா? அப்போ நம்மளுடைய பெண்களுடைய ட்ரீம் என்ன, அந்த டெடிகேஷன் என்ன அப்படின்றத பத்தி யாராவது வந்து இதை நான் ஃபாலோ பண்றேன், இதை வந்து நான் முழுமையா செயல்படுவேன். சோ வாழ்வின் நோக்கம் வந்து முழுமை அடைதல் அப்படின்றது வந்து இதுல நம்ம வேதாத்திரி மகர்ஷி நம்ம முடிக்கிறாரு இல்லையா? அப்போ முழுமை அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அந்த டிசிப்ளின், டெடிகேஷன், டெடிகேஷன் அப்படின்றது என்ன? நம்ம சந்தோஷமா வாழ்றது மட்டுமா? யாராவது ஒரு ஆன்சர். நாமும் மகிழ்ச்சியா வாழ்ந்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியா வாழ வைக்கிறோம். எக்ஸலண்ட், வாழ்க வளமுடன். நம்மளும் மகிழ்ச்சியா வாழ்ந்து சுத்தி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியா வாழ வைக்கணும். சோ நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா? எஸ் மேம், ஓகே. ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. அப்ப வாழ்த்துக்கள். கட்டாயமா முடியும் அப்படின்றதுதான் அவருடைய இது. என்னன்னா நமக்குள்ள பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, இப்போ இயற்கையே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நிறைஞ்சதுதான். பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருக்கும் பொழுது எல்லாமே சாத்தியம்தான். சாத்தியமானதுனாலதான் 4 செவத்துக்குள்ள இருக்க இந்த பெண்கள் வந்து இன்னைக்கு உலகத்தை வந்து என்ன பண்றாங்க, சிகரத்தை தொட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் பாசிபிள்னு சொல்லும்போது, பாசிபிள் இல்ல அப்படின்னா என்ன காரணம்னா அது நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த டிசிப்ளின், டெடிகேஷன் அப்படின்றது, டெடிகேட்னா இப்போ நேச்சர் ஸ்பான்சரஸ் எவ்ரிதிங், எல்லாமே நமக்கு இயற்கை கொடுத்துருக்குது. நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன திருப்பி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு நிறைய இடத்துல. நம்ம கொடுக்கறது போதாது, கொடுக்கறதுக்கு நம்ம யாரும் கிடையாதுதான். ஆனா நம்ம கொடுத்தது கிராட்டிடியூட், நத்திங் இஸ், அதாவது சக்சஸ் இஸ் நத்திங் பட் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அந்த கிராட்டிடியூடோட இருக்கும் பொழுது நம்மளால அது பாசிபிளா இருக்கும். சோ எங்க நன்றி உணர்வை நம்ம மறக்கிறோமோ அப்போ வந்து நம்ம கீழே போயிடுறோம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து.
சோ எல்லா வகையிலயும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கோமா? முதல்ல நம்ம வந்து உடலுக்கு நன்றி சொல்லணும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு, வீட்டுக்கு, ஒன்னொன்னுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கோடி நன்றி வந்து ஒரு நாளைக்கு சொல்லலாம். சோ கிராட்டிடியூட் சேஞ்சஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நன்றியுணர்வோ இருக்கும் பொழுதே நமக்கு ஆரோக்கியம் வந்து வந்துருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எந்த வகையில நம்ம வந்து நம்ம உறுதுணையா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம சொசைட்டிக்கே வர முடியும். நம்ம ஆரோக்கியமா இல்லாம மத்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. சோ ஆரோக்கியத்துக்கு இப்ப இந்த குரூப்ல நீங்க உடற்பயிற்சி, அதாவது உடல் வளம், மனவளம் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கிளாஸஸ் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சோ இந்த அற்புதமான கலை வந்து நீங்க கத்துக்கிறது வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நோக்கமே, இந்த குழுவின் நோக்கமே. சோ மகரிஷி வந்து 96 வயசு வரையும் ஆரோக்கியமா இருந்தாருன்னா காரணம் வந்து உடலையும் மனதையும் வளமாக வைத்துக் கொள்வது. நம்ம சொல்ற மாதிரி நம்ம மகிழ்ச்சியா இருந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியா வாழ வைக்கிறது. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடல் வளம், மனவளம். சரி. இப்போ வந்து உலகத்துல மிக புனிதமான ஸ்தலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. என்னன்னு சொல்ல முடியுங்களா? உலகத்துல புனிதமான ஸ்தலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா? தாயின் கருவறை. தாயின் கருவறை. அருமை. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிக் கிளாப், ஒரு பெரிய கிஃப்டே கொடுக்கணும். அடுத்து சொல்லுங்க. காசி. நம்மளுடைய உடல். வெரி குட், வெரி குட். புனிதமான ஸ்தலம் என்பதே நமது உடல் தான். நம்மளோட உடல் தான். உடல் தான். இது வந்து சுவாமி விவேகானந்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம வந்து காசிக்கு போனா தூய்மையாடும், கங்கைக்கு போனா தூய்மை. சாமிஜி வந்து நிறைய டைம்ஸ் நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருப்பாரு, பாவக்காய் எங்க கொண்டு போய் விட்டாலையும் அது பாவக்காய் தான் இருக்கும். நம்ம புனித ஸ்தலமா இருக்கும்போது ஏன் அங்கெல்லாம் போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சயின்ஸ், அதுல இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எங்குமே போகத்தோ இல்ல. இது வந்து சுவாமி விவேகானந்தர் தான் உலகின் மிக புனிதமான, அதாவது மிக உயர்ந்த ஹியூமன் இஸ் த ஹையஸ்ட் பியூட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் இஸ் த ஹையஸ்ட் பியூட்டி. நம்ம தான் புனித ஸ்தலம், நம்ம தான் காட் இஸ் தட் இஸ் அஸ்ன்றது வேதாத்திரி மகர்ஷி இதான் சொல்லியிருப்பார். எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்ற பாடல்ல வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா நீங்க அதை முழுமையா கேட்டு பாருங்க. ரொம்ப அழகா அதுல விளக்கியிருப்பாரு. எல்லாம் வல்ல தெய்வம் அது கேட்கும் போதே நல்லா இருக்கும். அந்த பாட்டு வீட்டுல ஒழிக்கும் போது அதோட சூப்பரா இருக்கும். இவருக்கு ஒரு பெரிய கிஃப்டே கொடுக்கணும். இப்போ உடலின் கருவறையும் உண்மைதான். அதே மாதிரிதான் புனிதம் அங்கதானே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அது எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழின்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் திருவழியாய் வல்லமை பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. சோ பெண்கள் வந்து அப்ப வந்து சக்தி, அதாவது சரஸ்வதி, லட்சுமி, காளின்னு பிரிச்சாங்க. எல்லா மாதிரியும் இருப்பான். கல்வியும் கருத்தறியும் சரஸ்வதியாவும் இருக்க முடியும், லட்சுமியாவும் இருக்க முடியும், கோவப்படும் போது காளியாவும் இருக்க முடியும், பிரிச்சிருப்பாங்க. ஆனா அது திருவழின்றது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அது இல்லைன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த புனித ஸ்தலமை நம்ம கரெக்டா வச்சுக்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ அதுலதான் வந்து இதுல நம்ம வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லியிருப்பாருன்னா 5 அளவு முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க 5 அளவு முறை சப்ஜெக்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப நான் வந்து சொல்லுவேன் ஆரோக்கியமா இருக்கிறேன், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், போயிடும். ஆனா பெருசா எந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இது வரையும் வந்தது கிடையாது. சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா இப்ப ஒரு மரம் வந்து தண்ணி ஊத்து வளருது, நம்ம யாரும் வளர்க்கறது இல்ல. தண்ணி ஊட்டா அதுவே வளர்ந்து அழகா கனி கொடுக்குது, மரங்கள் தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுக்குது. நம்ம என்ன செய்யறோம்னா காம்ப்ளிகேஷன் நம்மளே தான் உருவாக்கிக்கிறோம். அப்போ நாம ஏன் காம்ப்ளிகேஷன் உருவாக்கிக்கிறோம்னா என்னங்க இல்ல தண்ணி ஊத்துனா அது வந்து எவ்வளவு பெரிய அற்புதமான வளங்களை நமக்கு கொடுக்குது. சோ அதெல்லாம் தாண்டி நம்ம உடல் வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அற்புதமான வளம் வந்து நம்ம உடலுக்குள்ளே இருக்குதுன்றது வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. புனித ஸ்தலம் அப்படின்றது வளமான ஒரு வாழ்க்கை இறைவன் நம்ம கொடுத்திருக்காங்க. சோ அரிது அரிது மானிடா பிறப்பது, அதுவும் கூன் குருடு செவரன்றி பிறப்பது அணிது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு அழகான உடலை வந்து கெடுத்துக்கிறது யாருன்னா நம்ம மட்டும்தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உடல் வளம், மனவளம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபேமிலி ஹெல்த், எக்கனாமிக் ஹெல்த், சோசியல் ஹெல்த் அப்படின்ட்டு.
இப்போ ஒரு பெண்ணால எப்படி அவ்வளவு சாதிக்க முடியுது? நிறைய பார்த்திருப்பீங்க இப்போ. எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா 2 பேரும் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். சோ பெண்ணு, ஆண் 2 பேருமே வந்து சரிசமமான ஒரு வெற்றியை வந்து செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்களை வந்து தவறா நினைக்கிறதே தப்பு. ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சிலர் வந்து இப்போ அந்த உங்களுக்கு நிறைய இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மதவாதிகள் தான் சொல்லுவேன் நான். தவறான ஒரு பாதையில போறாங்க அப்படின்னா மதவாதிகள் தான் காரணம். மதம் என்று மொழி என்று எதுவுமே கிடையாது. ஒரு புனித ஸ்தலம் நம்மளுடைய உடல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து ரத்தம் ஒண்ணா இருக்கும் பொழுது, காற்று ஒண்ணா இருக்கும்போது, நீர் ஒண்ணா இருக்கும் பொழுது எப்படி வந்து மனிதனுக்கு மட்டும் மதம் வரும்? நான் வேற ஜாதி, நீ வேற ஜாதி. அதுவே தப்பு. அப்ப எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது நாம எல்லாருமே வந்து இயற்கை தாயின் குழந்தைகள், அவ்வளவுதான். ஒரு பூமி தாயின் குழந்தைகள். இப்ப பஞ்சபூதங்களை வந்து நம்ம வணங்குறோம். நவக்கோள்களை பத்தி இதுல நாங்க சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு வந்து அக்குபஞ்சர், உம் இவரு இன்னொரு கிளாஸஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சீட் தெரப்பி. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால அதை நம்ம மூலியமா சரி பண்ணிக்க முடியும். நமக்கு மருந்து நம்மைதான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இதை அப்சல்யூட்லி ஃபாலோ பண்றேன். இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னாலையும் ரீசன் அதுதான். இன்னொன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே வந்து மெடிசன் தான். ஒருத்தன் இன்டென்சிவ் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பையன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணாலையும் நான் என்ன அவங்க படிச்சாலையும் உலகத்துல எங்க போனாலையும் நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்ன இருக்குன்னா ஆரோக்கியத்துக்கு தான். சோ மத்த எல்லாமே செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடும்பத்துக்கு நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருந்தாவே அந்த பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் 2ம் சரியா இருந்ததுன்னா சோசியல் ஹெல்த், எக்கனாமிக் ஹெல்த், ஃபேமிலி ஹெல்த், எல்லாமே கரெக்டா வந்துடும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம மட்டும்தான். சோ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணாவே எல்லா விஷயங்களும் சரியாகும்ன்றது என்னுடைய கருத்து. இதுல வந்து எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது, வீட்டுல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா பிரச்சனை நம்மகிட்ட இருக்குதான் அர்த்தம். அதை நம்ம சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்குதான் இந்த பயிற்சி. இப்போ உடல் வளம், உடற்பயிற்சி. உடற்பயிற்சி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மன வளம், அதே மாதிரி உண்ணுகிற உணவை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஐயா சொல்லிட்டு வராங்க. இதுல வந்து நம்ம வாழ்க்கை வளமா இருப்பதுக்கு, அதாவது உயிரோடு இருக்கிற வரையும் ஆரோக்கியமா இருக்கணும். சோ நம்ம கடமை முடிகிற வரையும் உயிரோடு இருக்கணும். நம்ம கடமை முடியும் வரை உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கிற வரையும் ஆரோக்கியமா இருக்கணும். சோ ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்தும் இந்த குழுவில் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா இது வந்து என்ன பண்ணா ஏதோ ஜஸ்ட் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து நீங்க எதுவுமே சாதிக்க முடியும். இல்ல சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்றதே பெரிய சாதனை தான் என்ன கேட்டா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பெண்கள் வந்து வெளியில போய் சாதிச்சிருக்காங்க, உலகத்தையும் சுத்திட்டு வராங்க. இப்போ ஒன்ஸ் அப்பான டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னையே என் வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. வெளியே அனுப்புறது கிடையாது. ஆனா இப்போ அப்படி கிடையாது உலகம். ஆனா வெளியே போனாலையும் நம்மள நம்ம பாதுகாப்பாவும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த கலை வந்து உங்களுக்கு ரொம்ப உதவும். இல்ல ப்ரொடெக்ஷன் பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அருட்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு சில கலைகள் எல்லாம் கற்ற பிறகு நீங்க எங்க போனாலும் ஆரோக்கியமா இருக்க முடியும். மந்த்ரா சாண்டிங், பஞ்சபூதம், நவக்கோள்கள். சோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்களே அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம் அதை ஃபாலோ பண்றதுல மறந்துடுறோம். இப்ப சாதனை பெண்மணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது. அது லக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம உழைப்பும் நம்மளுடைய தர்மமும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றியை கொடுக்கும். லக்ல வந்துட்டாங்கன்னா யாருமே கிடையாது அந்த மாதிரி. நம்ம எந்த அளவுக்கு சொல்லுங்க, யாராவது லக்ல இவங்களுக்கு கிடைச்சிச்சு, லக்ல இவங்க வந்து சாதிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருந்து கிடையவே கிடையாது. நீங்க போடுற எஃபோர்ட் மட்டும்தான் உங்களை வந்து எந்த இடத்துல போய் உட்கார வைக்கன்றத முடிவு பண்ணும். சோ வேற ஒருத்தர் சொன்னாங்க அதன் மூலியமா அப்படி வந்துச்சு, இவங்க சொன்னாங்க அதன் மூலியமா வந்தது. யார் என்ன சொல்லி கொடுத்தாலையும் உங்களுக்கு இன்டென்ஷன், அதாவது உங்க ஹார்ட் வந்து ஒண்ணு சொல்லும். உங்க ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது நன்மை தீமை எல்லாமே வந்து நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் போது தீமை விளையிடும், நன்மை வந்து நன்மையும் செல்வமும் நாளும் நல்கட்டும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கட்டும். தீனை அது பாரதியார் பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும். தீவினை அனைத்தும் விலகி போவது நல்லா தெரியும். அப்போ என்ன நன்மையும் தீமையும், தீதும் நன்றும் பிறத்தர வாரான்றது வந்து நம்ம தான். எதுவா இருந்தாலும் நம்ம தான். அதை நீங்க எப்ப நம்ம ராதாகிருஷ்ண ஐயா சொல்ற மாதிரி எந்த ஒண்ணையும் நம்ம தான் அப்படின்ற பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்குள்ள அமைதி வரும்.
அந்த அமைதி மகிழ்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் கோலா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய. சோ நம்ம சர்வீஸ், அதாவது தர்மம் தலைக்காக்கும். இதுல வந்து சொல்லிருப்பாங்க தொண்டாற்றி இன்பம் காண்பன்னு ஒரு சாமிஜி முடிப்பாரு. அந்த தொண்டுன்றது என்ன? நம்ம மட்டும் நம்ம வாழ்ந்துட முடியாது. நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா 2 ரூபாய் மத்தவங்களுக்கு கொடுத்துடணும். இதே வந்து இன்னைக்கு மிலாடி நபி, இவருடைய பிரின்சிபல், நபிகள் நாயகம் பிரின்சிபல் ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம சம்பாதிக்கிறதுல கட்டாயமா வந்து 2% வந்து அதுல வந்து 4% சொல்லியிருப்பாங்க. நீங்க 4% கொடுக்கலாம், 10% கொடுக்கலாம். இன்னைக்கும் வந்து ஜீரோ ஏட்டரா இருக்கிற நம்ம
சோ அந்த பக்குவம் எப்படி அது படிச்சதுனால வரவும் கிடையாது. இப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் நமக்கு வந்து ஒரு புக்கை வச்சிருக்கோம்னா அதுல ஒரு லைப்ரரிக்குள்ள போறோம்னா அந்த எழுத்தாளருடைய எண்ணங்கள் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ பாசிட்டிவ் உள்ள வீட்டுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து புத்தர் சிலை வைக்கணும், வேதாத்திரி மகரிஷியுடைய போட்டோ வைக்கணும் அப்படின்னா அவங்கலாம் பாசிட்டிவான பீப்புள். இந்த பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். இவர் சொல்லும்போது உட்காரும் போது எனக்கு ராதாகிருஷ்ண ஐயா கிளாஸ்ல நான் பார்த்திருக்கேன். உட்காரும் போது அவர் என்ன சொன்னன்றது எனக்கே தெரியாது. யாரோ வந்து பேசுற மாதிரி எனக்கு சாமிஜியே வந்து பேசியிருக்காரு. அதை நானே பார்த்திருக்கேன். அது மாதிரி நீங்க ஒரு புக்கு படிக்கும்போது ஒரு லைப்ரரியில போய் உட்காரும்போது அந்த சான்றோருடைய எண்ணங்கள் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய வந்து நற்சிந்தனைகள் வந்து உருவாகும். நீங்க அமைதியா போய் ஒரு 2 மணி நேரம் வந்து லைப்ரரியில உட்கார்ந்து பாருங்க. அதுல வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும். நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த விஷயங்கள் எல்லாம். இது புதுசா எழுதலாமா? இது புதுசா வந்து ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாமா? இதை எப்படி பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கிரியேட்டிவிட்டிக்கும் ப்ராஜெக்ட்க்கும் நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி. சோ இதெல்லாம் எப்படி கிரியேஷன்ன்றது என்னங்க? ஒவ்வொருத்தருமே ஒரு யூனிக். எல்லாருக்குள்ளயுமே திறமைகள் இருக்குது. அதை வெளியில கொண்டு வரணும். சோ தெய்வீக திறமைகள் வெளியில கொண்டு வந்து காட்டுறது தான் அதாவது எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருக்குள்ளயுமே கெப்பாசிட்டி கேப்பபிள் இருக்கு. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். நான் இவங்க மட்டும்தான் உயர்ந்தவங்க, அவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஒண்ணுதான் அப்படின்றத எப்போ நம்ம ஒத்துக்கிறோமோ, அப்போ வந்து எல்லாமே நமக்கு வந்து சமநிலையா தெரியும். இல்ல நான் பெரியவன், நான் சின்னவன், இவங்க பெரியவங்க, அவங்க சின்னவங்க அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வரும்போது, கட்டாயமா அது வந்து நமக்கு பக்குவம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ என்னன்னா, நீங்க இவங்க சொல்ற பிரின்சிபல் வந்து வண்டர்ஃபுல்லா இருக்கும். நம்ம வேதம் குழுமல நம்ம சொல்ற பிரின்சிபல்லாம். அதே மாதிரி இந்த புக் ரீடிங்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அது ஒரு ஜாப் மாதிரி நினைச்சு நீங்க எடுத்து பண்ணணும். வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு 10 நிமிஷம், 1/2 அன் ஹவர் என்ன கேட்டா 1/2 அன் ஹவர் பண்ணலாம். சப்போஸ் டைம் இல்ல, பிஸி ஷெட்யூல் நானே வந்து சில நேரங்கள் என்னன்னா, அது வந்து சாட்டர்டே, சண்டேல சேர்ந்து உட்கார்ந்து படிச்சிடணும். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்வேன். உங்களுக்கு வீக் டேஸ்ல டைம் இல்ல அப்படின்னா, சாட்டர்டே, சண்டே அது படிச்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். சாட்டர்டே, சண்டே கட்டாயமா வந்து நீங்க படிச்சு முடிச்சு அதுக்கான டைம் ஒதுக்கிடணும். ஒரு டைம் ஒதுக்கணும். ஆனா டைம் இல்லன்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி 1/2 அன் ஹவர் வந்து நம்ம உடலுக்காக, நம்ம மனதுக்காக 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம நம்ம பிரச்சனை இல்ல. நம்மளுடைய சைக்கிள்ல தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த 8+8+ ரூல் அத வந்து ஃபாலோ பண்றது, டைம் டேபிள் போட்டுட்டு ஒரு நோட் போட்டு நீங்க எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த புக்ஸ்லாம் வந்து நான் வேதம் டிவி குரூப்ல போட்டு விட்டுறேன். நான் ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கேன். அதையும் இப்ப உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். நீங்க அது அந்த ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயில் இப்ப அனுப்பிடுறேன். ஐயா நான் போட சொல்லிடுறேன். கனகராஜ் ஐயாவை போட சொல்லிடுறேன். அவர் வந்து இதுல போட்டுருவாரு. அவர்ட்ட அடிக்கடி நான் பேசுவேன். டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய. மனதுல வந்து பாத்தீங்கன்னா, வளமா இருக்கிறதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் பெர்சன். ரொம்ப ஜாலியா எப்பயுமே பேசிட்டு இருப்பாரு. எல்லாராலையும் பாத்தீங்கன்னா, அந்த பக்குவத்த வந்து அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியாது. சோ நான் ஆச்சரியமா கேட்பேன். எப்படியும் இவ்ளோ என்ன இந்த மாதிரி ஒரு கூலான பெர்சன்ஸ் எப்படி அது அப்படின்னு கேட்பேன். இவ்வளவு கோடி கோடியா வச்சிருப்பாங்க. அவங்க கூலா இருப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஆனா, இந்த டீம்ல இருக்கிற எல்லாமே செல்வின் ஐயா எடுத்துக்கோங்க, கனகராஜ் ஐயா எடுத்துக்கோங்க. அந்த பேசும்போதே பாசிட்டிவிட்டி இருக்கும். பேசுவாங்க. சில நேரங்கள் வந்து ஃபோன் பண்ணி எல்லார்ட்டயுமே வந்து லைனா உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். இல்ல ராமசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சீட் தெரப்பி சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு இந்த டீம்ல. எல்லாம் வண்டர்ஃபுல் பீப்பிள் எல்லாருமே. எல்லாருமே வந்து மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய பீப்பிள்ஸ் தான். சோ அதனால நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபாலோ பண்றத விட நான் சொல்ற இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க. 8+8+8 எழுதி வச்சுக்கோங்க. 24 ஹவர்ஸ் என்ன பண்றீங்கன்றத சார்ட் போட்டு எழுதிருங்க. ஒரு நோட் போட்டு ஒரு 100 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. 100 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால ஃபாலோ பண்ணாம இருக்க முடியாது. நேரா வந்து இங்க போறது, அங்க போறதெல்லாம் விட்டுட்டு, புக்ஸ வாங்குறதுல குறியா இருப்பீங்க. நம்ம புக்ஸ் வாங்கி அத பண்ணும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, செல்வ வளம் உண்மையிலேயே வந்து உங்களுக்கு அதிகமாகும். எனக்கு இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராது. ரொம்ப வளமா இருப்பீங்க நீங்க. வேண்டிய எல்லாமே கேட்காமயே கிடைக்கும். என்ன ரீசன்னா, அத நம்ம டிவைன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவேன் நானு. அந்த பிரின்சிபல நம்ம எப்ப ஃபாலோ பண்றோமோ, நம்ம எதுவுமே கேட்காமயே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இது வேணும், அது வேணும் நம்ம எதுவுமே கேட்க தேவையில்ல. என்ன ரீசன்னா, அந்த ரூல்ஸ் டிவைன் ரூல நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்றேன். என்னுடைய சம்பாத்தியத்துல நான் தர்மம் பண்றேன். இந்த டைமிங் வந்து இது கிஃப்டடா நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. 30 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக் வருது. 40 இயர்ஸ்ல ஏகப்பட்ட நோய் வருது.
இப்ப ரீசெண்டா 2 பொண்ணுங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மெடிசன் பண்றப்ப. அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யூனிட் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யூனிட் கேட்டா, இல்ல நாங்க எதுவும் ஒர்க் பிரஷர் குடுக்கலன்னு சொல்றாங்க. ஒரு கிளாஸ் டாப்பரான பொண்ணு ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? ஒரு சைக்காட்ரிஸ்ட் படிக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா, சூசைட் வந்து அட்டெம்ப்ட் பதீந்தாவுல படிச்சுட்டு இருக்குது எம்டி. அந்த பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங் குடுக்க சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி நம்பர் குடுத்தாங்க. அந்த பொண்ணுகிட்ட 1 ஹவர் பேசினேன் நானு. சைக்காட்ரிஸ்ட் படிக்கிறவங்கன்னாவே அந்த சூசைட் பண்றவங்கள தடுக்கிறது தான் அந்த வேலையே. ஆனா அந்த பொண்ணே வந்து என்ன பண்ணுதுன்னா, இத்தனைக்கும் அ ஒரு 10 மாத்திரை போட்டு படுத்துக்குது. நான் அந்த பொண்ணுட்ட 1 ஹவர் பேசினேன். பேசினா வந்து அந்த பேரண்ட்ஸ்ட்ட வேற மாரி பேசுது. ஹஸ்பண்ட்ட வேற மேரேஜ் ஆகி ஒரு 4 மாசம் தான் ஆகுது. அங்க வேற மாரி பேசுது. நம்மகிட்ட வேற மாரி பேசுது. என்ன ரீசன்னா, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் கோயின்சிடென்ஸ் வரல. அப்போ வந்து என்ன ரீசன்னா, அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொன்னேன், மெடிடேஷன் பண்ணு. நல்லா டான்ஸ்லாம் கத்துருச்சு. சின்ன வயசுலயே நல்லா டான்ஸ் கத்துக்கிட்ட ஒரு பொண்ணு தான். டான்ஸ் போடு. உன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஃபுல்லா வெளிய தள்ளு முதல்ல. நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க ஃபேமிலியும் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிஷிகேஷ் இருக்கு. அங்கலாம் போயிட்டு வா. ஏன் வந்து வந்து உட்காந்துட்டு எல்லா கூடயும் பேசி சண்டை போட்டுட்டு இருக்கிற? அத விட்டுடு. அப்படின்னு வந்து ஒரு 1 ஹவர் பேசினேன். 2வது நாள் திருப்பியும் 1 ஹவர் பேச சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் கேட்டுச்சு. அப்புறம் 3வது நாள் அது கேட்கிற மாரி இல்ல. அப்புறம் சொல்லிட்டாங்க. நீங்க வந்து அத கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளி ஆளுங்கள வந்து கரெக்ட் பண்ண நெனச்சீங்கன்னா, அது தப்பு. சோ ஒரு டாக்டர் பொண்ணுக்கே வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ற மாரி இருக்குது இப்போ. இங்க ஒரு பொண்ணு சென்னையில ஒரு பொண்ணு ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடியே சூசைட் அட்டெம்ப்ட். என்னன்னா, இப்போ இருக்கிற சமுதாயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்து அவங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. என்ன ரீசன்னா, 4 பக்கமும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ வந்து மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி இல்ல. முதல்ல என்ன பண்ணணும்? அதனால தான் இந்த உடல் வளம், மனவளம் அப்படின்ற புக்க வந்து படிக்கணும். அதாவது ஒரு புக்கு ரொம்ப அழகான ஒரு புக்கு. சாமிஜி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒவ்வொரு பார்ட்டையும் வாழ்த்த சொல்லுவாரு. மேல இருந்து கீழ வரையும் வாழ்த்துங்க. அந்த என் உடல் என் மூலதனம்ன்ற புக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உறுப்புகிட்டயும் பேச சொல்வாங்க. நான் வந்து நம்ம தல உச்சியிலருந்து உள்ளங்கால் வரையும் பேசணுன்னுவாங்க. அது 2ம் ஒண்ணுதான். இந்த புக் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்ன நான் படிச்சேன். இப்ப கோவிட்ல வந்து இந்த புக் எல்லாருக்கும் வாங்கி பிரசன்ட் பண்ணேன். என் உடல் என் மூலதனம்ன்ற ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளிக்கும் போதும், இல்ல ட்ரெஸ் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா, அத நினைச்சு மகிழ்ச்சி அடையணும். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் நம்ம கொண்டு வரோம்? இந்த ஸ்ட்ரெஸ் கொண்டு வரதுக்கு நான் சொல்லுவேன், யூனிட்டோ, இல்ல டாக்டர்ஸோ அ கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. கன்னியாகுமரியில வந்து 2ண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிற பொண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த டாக்டர் ஃபீல்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்றது ஒண்ணு பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கு அனுப்புவாங்க. இல்ல அதிலேயே வந்து எய்ம்ஸ்ல போய் படிச்சு வின் பண்ற பொண்ணுங்களும் இருக்காங்க. நான் எய்ம்ஸ்ல வந்து நானே வந்து வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அங்க கொஞ்சம் ரேக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பொண்ணு தைரியமா போய் படிச்சு முடிச்சுட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போறா. சோ அது போல்டா ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வளர்த்துக்கணும். அப்போ நீ வந்து ஒரு காட் கிஃப்ட் நான் என்ன சொன்னேன்னா, அந்த பொண்ணுக்கு காட் கிஃப்ட். ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு மெரிட்ல சீட் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, அத ஏன் கிஃப்டடா எடுத்துக்க கூடாது? அப்போ சர்வீஸ் பண்றதுக்காக நீங்க நினைக்கும்போது, அது என்ன ஆகும்? இறைவன் நெறைய இது பண்ணிட்டு நான் முதல்ல சொல்றது அதான். சர்வீஸ் மைண்ட்ல நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே எனக்கு தான். எல்லாமே எனக்கு. அதாவது என்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அத ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி குடுக்கும். இப்ப 36 ஹவர்ஸ் என் பையனுக்கு போடுவாங்க. அது என்ன பண்ண சொல்லுவேன் நானு, 3 மணி நேரம் தான் தூங்க விடுவாங்க. அடுத்த நாள் வந்து ஃபுல்லா தூங்கிடு. 2வது என்ஜாய் பண்ணி பண்ணுன்னு சொல்லுவேன். இதே ஃபாரின்ல படிச்சுட்டு வர பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அவங்க வந்து கிஃப்ட்டா நெனச்சு பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு தான் இன்ஸ்பிரேஷன். இப்ப என்ன பண்ணுவாங்க 36 ஹவர்ஸ்னா 37 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் தூங்குங்கன்னு சொல்லுவேன் நான். என்ன ரீசன்னா, அது ஒரு கிஃப்ட் அப்படின்னு நெனைக்கணும் நம்ப. இது ஒரு காட் கிஃப்ட்ன்னு எப்ப நெனைக்கிறோமோ, அப்ப வந்து என்ன ஆகும்னா, எல்லாமே வந்து மத்த ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போயிடும். இல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு அது நான் தான் காரணம். இது எனக்கு வந்தா தான் நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா, அது வந்து தப்பு. இல்லைங்களா? சோ எந்த ஃபீல்டுல போனாலும் முதல்ல கவனிக்க வேண்டியது நம்மளுடைய உடல். சோ அப்போ பெண்கள் வந்து சாதிக்கிறாங்கன்னா, அந்த பெண்கள் வந்து சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய புதுமை பெண் வந்து நம்ம கிரண்பேடி சொல்றோம். அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற என்ன தெரியுங்களா? அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் புக், ரீட் 10 லைன்ஸ் பெர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் புக். நீ வந்து சப்ஜெக்ட் புக்க தாண்டி ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கிற அப்படின்றது வந்து ஸ்டூடண்ட்ஸ் குடுப்பாங்க. நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றதை நான் அத பண்ணுவேன். வீர பெண்மணிகள் வாழ்ந்த இடம் இது நம்ம. இப்ப பெண்கள் வந்து இல்லன்னா, இந்த உலகம் வந்து பெண்களால தான் இயங்கிட்டு இருக்குதுன்றது தெரியும்.
அப்போ நம்ம பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவிட்டிய என்ன பண்ணணும்? ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஓணம் ஒரு மலர் வந்து ஒரு பூக்கள் வந்து உட்காரும் போதே மனம் எப்படி இருக்குது? ஒரு ரோஜா பூ இருக்கு அப்படின்னா, வைக்கும் போதே வந்து எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப டெய்லி இதுல வந்து பூக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த மலர்கள் பார்க்கும்போது இனிமையா இருக்கு இல்லையா? நம்மள பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த இனிமை வரணும். அந்த இனிமை எப்ப வரும்னா, நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது வரும். நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்க எல்லாமே பாசிட்டிவா மாறும். நெகட்டிவிட்டிஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடும். இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல பெர்சனா வந்து எவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் நீங்க அங்க போகும்போது வந்துதான் ஒரு பாசிட்டிவிட்டி கால் வைக்கும்போது என்ன ஆகும்? நெகட்டிவிட்டிஸ் விலகி போயிடும். அப்ப பாசிட்டிவான பீப்புள்ஸ் கூட இன்டராக்ஷன் அதிகமா இருக்கணும். பாசிட்டிவான புக்ஸ் வந்து என்ன பண்ணணும்? அதிகமா படிக்கணும். இப்ப கிரண்பேடி எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. நம்ம வீர பெண்மணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தரும் இவ்வளவு பெரிய சாதனை கல்பனா சாவ்லா எடுத்துக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி இவ்வளவு சாதனை பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த பாசிட்டிவிட்டி தான். டிவைன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணதுனாலதான். அந்த டிவைன் பிரின்சிபலை நம்மளும் ஃபாலோ பண்ணி, நம்மளும் வந்து நல்லா இருப்போம். சொன்ன மாதிரி சமுதாயத்துக்கும் நல்லது செய்யும். இல்லையா? அந்த மாதிரி நல்லது செய்யறதுக்கு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் அதிகமா இன்டேக் பண்ணணும். படிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், பாக்குறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். ஸோ ஆல் பாசிட்டிவ் இஸ் மைண்ட், நெகட்டிவ் இஸ் தட்ஸ் நாட் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒன்லி பாசிட்டிவ் இஸ் மைண்ட், நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனா அது என்ன பண்ணணும்? இன்ஆக்டிவ்ல வச்சுக்கணும். டீஆக்டிவேட்ல இருக்கும். பாசிட்டிவ் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ நெகட்டிவிட்டிஸ் வரும்போது நமக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுடா, ஸோ டயர்டா இருக்குது, படுத்து தூங்கிடணும் நல்லா. டயர்டா இருக்கா, ஸ்ட்ரெஸ்டா இருக்கா, நல்லா படுத்து தூங்கிடுங்க. தூங்கி எழும்போது பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டிஸ். ஒரு நவக்கோள்களை வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பஞ்சபுதாஸ் நவக்கோள்கள் அதை வந்து என்ன பண்ண ஹேண்ட் ஓவர். இப்ப சரணாகதி சிஸ்டத்தை பத்தி நமக்கு ஐயாவுடைய வீடியோ கேளுங்க. இந்த சரணாகதி சிஸ்டம்லாம் ரொம்ப அற்புதமான சிஸ்டம். யாரும் அந்த அளவுக்கு இனிமையா சொல்லித் தர முடியாது. நம்ம செல்வின் ஐயா சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. அவருடைய கிளாஸ்ல வந்து பிரணவம் வந்து ரொம்ப அழகா அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அந்த பிரணவம் அப்படின்றது என்னன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான். அது வந்து அந்த நீங்க அந்த பிரின்சிபலை வந்து புரிஞ்சுக்கணும். சோ அந்த பிரின்சிபல் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க யார்ட்டையுமே எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாவே அமையும். ஸோ நெகட்டிவ், பாசிட்டிவ் 2 இருக்குது. எது உங்களுக்கு அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும் முதல்ல. ஃபாலோ பண்ணிட்டு அதை நீங்க என்ன எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா வரும். இல்ல எனக்கு இது கஷ்டம், அது கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க முயற்சி பண்ணல, பயிற்சி பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அந்த பயிற்சியும் முயற்சியும் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களை பக்குவப்படுத்தணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் 2 பிடிஎஃப் அனுப்புறேன். இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணும்போது எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இன்னும் கற்றது கையளவு தான், கல்லாதது எப்பயுமே உலகளவு தான். ஸோ ஜஸ்ட் பி. அவர் சொன்ன ஜஸ்ட் பி அப்படின்னு சொல்லுது. பாசிட்டிவா வந்து அதிகமா எடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி சாதனையாளர்களுடைய பயன்பாடு என்ன? அதாவது அவங்க எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா உழைப்பு வேணும், முயற்சி வேணும். உழைப்பு முயற்சி இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாதது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த புக் ரீடிங்ஸை பத்தி கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. மற்றது பேசுறத தவிர்த்துட்டு, மத்தவங்களை பார்க்கறத தவிர்த்துட்டு, மத்தது வந்து மத்தவங்களை பார்க்கவே கூடாது, மத்தவங்களை கரெக்ட் பண்ணவே முயற்சி பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸே நம்ம கரெக்ட் பண்ண முடியல. போனா என்னன்னா எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இப்ப ஒரு சில கவர்மெண்ட் ரூல்ஸே வந்து தப்பா இருக்குது. சோ அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சோ அப்போ யார் நம்ம கிட்ட தேடி வராங்களோ அவங்க கிட்ட மட்டும் நமக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய பயன்பாடு வந்து கொடுத்துட்டு அமைதியாயிடணும். ரொம்ப யாரா இருந்தாலுமே வந்து அந்த டிட்டாச்மெண்ட் இதுல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். டிட்டாச்மெண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, டிட்டாச்மெண்ட் வந்து எப்ப வரும் அப்படின்னா பக்குவம் வரும்போது தன்னால வந்து. சோ அப்போ அந்த பக்குவத்துக்கான முயற்சியும், பயிற்சியும், உழைப்பும் நீங்க பண்ணணும். அதுக்கு முயற்சி பண்ணா மட்டும்தான் முடியும். பண்றவங்க கண்டிப்பா வந்து ஹாப்பியா இருக்க முடியும்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? சோ இந்த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவோம். சோ எல்லாருடைய எண்ணங்களும் பாத்தீங்கன்னா புனிதமா இருக்கும். சோ அந்த புனிதங்கள் வந்து அதிகமாக நெகட்டிவிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா விலகிடும். இப்ப கங்கையின் புனிதம் என்னுள் நிறைந்து வழியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கையின் புனிதம் என்னுள் நிறைந்து வழியட்டும். சோ கங்கை வந்து புனிதம் இல்லையா? கங்கை இல்லைன்னா
நாடு இல்ல. அப்ப அந்த புனிதம் வந்து நமக்குள்ள இருக்கு இல்லையா? புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்றது. அப்ப அதுக்குள் நமக்குள் நிரம்பி வழியட்டும். பஞ்சபூதங்களின் நவக்கோள்களின் தெய்வீக ஆற்றல் நமக்குள்ள இருக்குது. அது இருக்கிறத உணர்றதுக்கு இந்த தவமும் அறமும் அவசியமா வேணும். சோ அப்ப எல்லாருமே தவம் பயில்வோம். எல்லாரும் நல்லா இருப்போம். நம்மளும் நல்லா இருந்து நாடையும் செழிக்க வைக்கணும். நம்ம செல்லும் இடமெல்லாம் செழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நதி எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் செழுமை தானே. அப்போ ஒரு பெண் எங்கெல்லாம் கால் வச்சாலும் அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? செழிக்கணும், சிறக்கணும். அதுதான் என்னுடைய நம்ம வந்து நம்ம செழிப்பா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்க செழிப்பா இருப்பாங்க. ஒரு நதி போல் ஒரு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயமும் செழிக்கணும். சோ ஒரு நதி வரும்போது எப்படி சமுதாயம் செழிப்பா இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்கள் ஒரு கூடி சேர்ந்து எந்த செயலும் பாத்தீங்கன்னா செழிப்பாக்கணும், சிறப்பாக்கணும்ன்றது என்னுடைய. சோ இன்றைய நன்னாளில் உங்களை எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்னைக்கு வந்து மிலாடி நபி, ஓணம், ஆசிரியர் அந்த ஆசிரியர் தினத்துல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர் அப்படின்றதுனால. சோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனம் முதல்ல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கிளாஸ் இவ்வளவு நேரம் பொறுமையா கவனிச்சதுக்கு ரொம்ப பாராட்டுகள். வேத குழுமம் எங்களுடைய இந்த எங்களுடைய குழுவுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றியும் பாராட்டணும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றியும். எல்லோருடைய வாழ்க்கையும் வளமாவும் நலமாவும் இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இல்ல வாழ்க வளமுடன்.